ம் நம்ம கவலையெல்லாம் இந்த ஆத்தாட்ட சொல்லி தான் நிறைவேற்றிக்கணும். ம் போய் ஆத்தா போய் பார்ப்போம். ஐயோ ஆத்தா, ஆத்தா காணோம். ஐயோ ஆத்தா, உன்னையே கவனிட்டு போயிட்டாங்களா? என் கோயிலாம் உங்கள்கிட்ட சொல்லலான்னு வந்தேன்னு நான் என்ன பண்ணுவேன்? உன்னை யாரு கவனிட்டு போறாங்கன்னு தெரியலையே ஆத்தா. ஏ எதுக்கு அப்படி கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்க? ஆத்தா வந்துட்டியா? உன்னை யாரோ கவனிட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சேன். அதுவா, மதிய வெயில் மண்டைய பொழக்குதையா, அத காத்தாட போயிட்டு வந்தேன். ஆத்தாவுக்கே சூரியன் சுட்டி இருக்குதா? ஆமாயா, காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இந்த காஸ்டியூம் போட்டு உட்கார்ந்து பாரு, அப்போ உனக்கு தெரியும். அது இருக்கட்டும், உன் வேண்டுதல் என்னன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போயிரு, நான் ரெஸ்ட் எடுக்கணும். அது ஒன்றும் இல்லை ஆத்தா, நீ 6 மாதத்தில் நான் ஒரு புது கார் வாங்கணும். அதான் நீ தான் நிறைவேற்றி வைக்கணும். இதுதான் என்னோட ஆசை. ஓ அப்படியா? நீ என்ன வேலை செய்கிறாய்? ஆத்தா, நான் ஒரு ரோட்டில் மேனேஜர் இருக்கேன் ஆத்தா. மாதம் 25,000 சம்பளம் வாங்குறேன் ஆத்தா. அது சரி, உனக்கு காரு வாங்க வேண்டிய அவசியம் என்ன? அது ஒன்றும் இல்லை ஆத்தா, பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கியிருக்கான் ஆத்தா. அதனால் அதே மாதிரி நானும் ஒரு கார் வாங்கணும். அதுதான் என் ஆசை. அடுத்தவர்கள் வாங்கிவிட்டார் என்று ஆசைப்படதை பக்தா, பேராசை பெருநஷ்டம். இருப்பதை வைத்து வளமுடன் வாழ கற்றுக்கொள். இல்லாத்தா, என் ஆசையை நீ நிறைவேற்றி ஆகணும். ஓ அப்படியா? ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடு. எதற்கு தாயே? எடு, நான் சொல்லுகிறேன். எடுத்து விட்டேன் தாயே. உனது சம்பளம் எவ்வளவு சொன்னாய்? அத்தா 25,000 வாங்குறேன் அத்தா. சரி, உன் உடன் பிறந்தவர் எத்தனை பேர்? என் தங்கை ஒருத்தி மட்டுமே. உனக்கு தாய் தந்தை? இருக்கிறார்கள். அவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள்? என் தாய் தந்தை வீட்டில் தான் இருக்கிறார்கள். என் தங்கை கல்லூரிக்கு செல்கிறாள். நான் மட்டும்தான் வேலைக்கு செல்கிறேன் அத்தா. அப்போ உன் சம்பளத்தில் தான் குடும்பமே நடக்கிறது. ஆமாம் தாயே. உங்கள் குடும்பத்தில் உள்ள 4 பேருக்கும் மாதம் சாப்பாட்டு செலவு எவ்வளவு ஆகிறது? அத்தா, ஒரு ஆளுக்கு மாதம் 2,000 அத்தா. 4 பேர்த்துக்கு 8,000 சாப்பாடு செலவு ஆகுது அத்தா. உன்னிடம் 2 வீலர் இருக்கிறதா? இருக்குதா அத்தா, அதில் தான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அத்தா. அப்படியா? மாதம் உனக்கு பெட்ரோல் செலவு எவ்வளவு ஆகிறது? அத்தா, ஒரு நாளைக்கு 100 ரூபா பெட்ரோல் அத்தா. மாதம் 3,000 வருது அத்தா. அதையும் அந்த 8,000-உடன் கூட்டு எவ்வளவு வருகிறது? அத்தா 11,000 ஆகுது அத்தா. இருக்கட்டும், வீடு சொந்த வீடா வாடகை வீடா? அத்தா வாடகை வீடு தான் அத்தா. அதற்கு வாடகை எவ்வளவு? மாதம் 5,000 அத்தா. அதையும் அதோட கூட்டு. இது ஒரு 11, இது ஒரு 5 அத்தா, 16,000 ஆகுது அத்தா. உன்னை பார்த்தா மேஞ்செலவோ மேயற செலவோ பண்ற மாதிரி தெரியுதே, அது உண்மையா? இல்லை அத்தா, வாரம் ஒரே ஒரு அத்தா. அப்போ வாரம் 500 ரூபாய் போட்டா கூட 4 வாரத்துக்கு 2,000 ரூபாய் ஆச்சு. அதையும் கூட்டு. அத்தா அது ஒரு 16, இது ஒரு 2, 18,000 ஆகுது அத்தா. சரி, வேற ஏதாவது கடன் வாங்கியிருக்கிறாயா மகனே? ஆமாங்க தாயே, வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் இஎம்ஐயில் வாங்கியிருக்கேன் தாயே. அது பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 6,000 கட்டுறேன் தாயே. அப்போ அதையும் இதோட கூட்டு. அத்தா அது ஒரு 18, இது ஒரு 6, 24,000 ஆகுது அத்தா. சரி, உன் தங்கையின் கல்லூரி படிப்பிற்காக ஏதாவது பணம் செலவு செய்கிறாயா? இல்லை தாயே, என் தங்கையின் கை செலவுக்கு ஒரு 500, என் தாய் தந்தையின் கை செலவுக்கு ஒரு 500, மொத்தம் ஒரு 1,000 ரூபா செலவாகிறது தாயே. சரி பக்தா, இந்த 1000-ஐயும் அதனுடன் கூட்டு. அத்தா 24,000, இது ஒரு 1,000, 25,000 ஆகுது அத்தா. உன் மாத சம்பளம் எவ்வளவு? 25,000 அத்தா. இப்படி உன் சம்பளத்தில் இருந்து 1 ரூபாய் கூட சேமிக்க முடியாத உனக்கு கார் அவசியம்தானா? அது சரி, ஆத்தாவுக்கு எவ்வளவு காணிக்கை கொண்டு வந்திருக்கிறாய்? அத்தா 5 ரூபா கொண்டு வந்திருக்கேன் அத்தா. ஏண்டா டேய், நீ ஷோரூமில் கார் எடுத்துகிட்டு வெளியே வரும்போது கேட்டை திறந்து விடுவாரே வாட்ச்மேனு, அவருக்கே நீ 50 ரூபா டிப்ஸ் கொடுக்கணும். 5 ரூபாய் எடுத்துகிட்டு வந்துட்டு என்கிட்ட கார் வாங்கி கொடுங்குற. அத்தா
அப்போ ஏழைங்கன்னா கார் வாங்கவே கூடாதா அத்தா? வாங்கலாம், அதற்கும் உனக்கு காலம் வரும். அதுவரை காத்திரு மகனே. இப்போது இருப்பதை வைத்து வளமுடன் வாழ கற்றுக்கொள். என்னைய மாதிரி ஏழையெல்லாம் கார் வாங்க முடியாத சூழ்நிலையை உருவாக்குறது உங்களை மாதிரி கடவுள் தான். ஒன்று எனக்கு கார் வாங்குற பணத்தை கொடு, இல்லைன்னா கார் வாங்குறதுக்கு உண்டான பணத்தை கொடு. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே நின்னேனா என் பிரபுவிடம் சொல்லி பாம்பை விட்டு கடிக்க வைத்து விடுவேன். மரியாதையாக ஓடிவிடு. ஆத்தா இப்போ போகிறேன், ஆனால் எனக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டேன். மறுபடியும் வருவேன். வரட்டா? ஐயோ, மறுபடியும் வரையா? வெயில் ஒரு பக்கம் வெளுத்து வாங்குதுன்னா இவன் ஒரு பக்கம் நம்மளை டென்ஷன் பண்ணுறானே. இன்னும் இந்த கலி உலகத்தில் என்னென்னத்தெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கோ. ஆத்தா, நீ தான் என்ன காப்பாத்தணும், நீ தான் என்ன காப்பாத்தணும். காப்பாத்தி ஆகணும், காப்பாத்தி ஆகணும், காப்பாத்தி ஆகணும், காப்பாத்தி ஆகணும், காப்பாத்தி ஆகணும், காப்பாத்தணும், நீ தான் காப்பாத்தணும். புலம்புறத முதல் நிறுத்தியா? இப்போ நான் என்ன உன்னை காப்பாற்றணும் அதை முதல்ல சொல்லு. ஆத்தா, கடனை உடனே வாங்கி ஒரு தொழில் பண்ணேன். தொழில் பூரா நஷ்டம் ஆயிடுச்சு. கடன் கொடுத்தவன் போறான், கடனை கேட்டு தொல்லை பண்றாங்க ஆத்தா. ஒன்றும் கவலைப்படாதே பக்தா. அதான் அரசாங்கமே கடன்காரங்களை கடன் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடாது என்று சட்டம் போட்டு விட்டதே. அதனால் அவர்களிடம் சொல், உங்கள் கடனை கொஞ்சம் கொஞ்சமாய் கட்டுகிறேன் என்று. உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டார்கள். அது இல்லை தாயே, நான் வாங்கிய கடன் எல்லாம் நகையின் மேல். அதான். அதற்கு ஏன் பயப்படுகிறாய்? கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கட்டி நகையை மீட்டுக்கொள். அது இல்லை தாயே, அது முழுக்க முழுக்க என்னோட நகைகள் கிடையாது. என் மனைவி, மாமியா, சொந்த பந்தங்களோட நகைகள். அது என் மேல உள்ள நம்பிக்கையில அவங்க கொடுத்தாங்க. இப்ப திருப்பி கொடுன்னு தொல்லை பண்றாங்க. நான் என்ன செய்யட்டும்? என்ன செய்வதென்று என்ன கேட்டா? அதற்கு நீ தொழிலை ஒழுங்காக செய்திருக்க வேண்டும். ஆமாம் தாயே, நான் தொழிலை சரியாக கவனிக்காமல் பாரிலும் சற்று சோரிலும் இருந்து விட்டேன். அதான பார்த்தேன். சரி, இனிமேலாவது தொழிலை ஒழுங்கா பார்த்து கடனை கட்டு. அதற்கு நான் உனக்கு அருள் தருகிறேன். இல்லை தாயே, இன்னும் ஒரு வாரத்தில் எல்லா நகைகளையும் மீட்டெடுக்க எனக்கு வழி வேண்டும். அப்படி என்றால் உன்னிடம் ஏதாவது சொத்துகள் இருந்தால் அதை அடகு வைத்து உன்னோட நகையை மீட்டு எடு. என்கிட்ட சொத்து எதுவும் இல்லை தாயே. சொத்து இல்லையா? என்ன செய்யலாம்? தாங்கள் மனது வைத்தால் உதவி செய்யலாம். நான் என்ன மனசு வைக்கணும்? என்ன சொல்லுகிறாய்? தங்களிடம் உள்ள கழுத்திலும் காதிலும் இடுப்பிலும் உள்ளதை கொடுத்தால். மறுபடியும் குடிச்சிட்டு கூத்தடிக்கலான்னு பார்க்குறேன். அது இல்லை தாயே, அவற்றை கொடுத்தால் இதை வைத்து அதை வெளியெடுத்து விடுவேன். நீ இப்படியே பேசுன, சூளத்தாலே குத்தும் போட்டியை வெளியே எடுத்துருவேன். அத்தா, என்ன பகைச்சிக்காத, உன்னை நாடு கடத்திடுவேன். டேய், ஒழுங்கா ஓடி போயிடு. ஏற்கனவே ஒருத்தனால மூட் அவுட்ல உட்காந்துட்டு இருக்கிறேன். மேலும் மேலும் என்ன மூட் அவுட் பண்ணாத. ஆத்தா போடாங். அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.